ரோமர் 10:9 படி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தாலே நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, உங்க பாவத்தை ஆண்டவரிடத்துல சொல்லணும். பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ஆண்டவரிடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை உங்க இருதயத்தில் செய்வார். என்ன செய்வார்னா, அந்த பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற அழுத்தம், அந்த வேதனை, அந்த பாவத்தில் உண்டாகிற அந்த கஷ்டம், மரண உபாதை, இது எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்குவார். விலக்கும் பொழுது உங்கள் இருதயம் இலகுவாகும், சமாதானம் உண்டாகும், உங்க இருதயத்தில் ஒரு பேர் அமைதி வரும். அப்படி பேர் அமைதி வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? இந்த சமாதானத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. எப்படி கொடுத்தார் என்றால், அவர் 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் நடு மையம் என்று சொல்லப்படுகிற அந்த எருசலேமில், அந்த கொல்கதா மேட்டில் எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினதினால் அந்த ரத்தம் என் பாவங்களை கழுவி மன்னித்து சமாதானம் கொடுத்திருக்கிறது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு என்னை கழுவினதினால், இன்றைக்கு என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினதினால், அந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், மறுபடியும் 3வது நாளில் உயிரோடு எழும்பினார் என்று என் மனதில் முழுமையா விசுவாசித்து அதை நான் அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன்.